ஹலோ guys, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் டேஸ்டியான சன்னா மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 300 கிராம் சன்னாவை 4 to 5 hours ஊற வச்சு எடுத்துருக்கேங்க. பாருங்கள், இது ஊறிடுச்சு. நம்ம அதை வேக வச்சு எடுத்துக்கலாம் 4 விசில் விட்டு. வேக வச்சு எடுத்த சுண்டல் தனியாக நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாங்க. பேன் ஹீட் ஆனதுக்கப்புறமா ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஆட் பண்ணி ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை நான் ஆட் பண்ணிக்கிறேங்க. நம்ம எல்லாம் வணக்கி அரைக்க போகிறனால நான் மீடியம் சைஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் சின்ன சைஸ் வெங்காயமாக இருந்ததுன்னா 3 ஆட் பண்ணிக்கோங்க. நான் பெருசாக இருந்தனால 2 மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆனியன் நல்லா கண்ணாடி கலரில் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா 2 பெரிய சைஸ் தக்காளியை நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. அதையும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியுமே நான் கொஞ்சம் பெருசாக தான் கட் பண்ணியிருக்கேன். நம்ம கிரைண்ட் பண்ண தானே போகிறோம், ஸோ நம்ம இப்படி கட் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் நல்லா வணங்கினதுக்கப்புறமா 10 to 15 கேஷ்யூ ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு அதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2 டேபிள்ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் அரைக்கிறதுனால ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா நாலு பல் பூண்டு 4 துண்டு இஞ்சி கூட நீங்கள் இதோட சேர்த்து வணக்கி கூட அரைச்சிக்கலாங்க. அரைச்சி அதை ஆற வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பான் எடுத்துக்கலாங்க. அந்த பான் ஹீட் ஆனதுக்கப்புறமா கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அந்த ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு மராத்தி மொட்டு ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா பொரிகிற அந்த ஸ்டேஜில் 2 வரமிளகா ஆட் பண்ணிக்கலாம். வரமிளகா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நான் ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்க, இந்த தக்காளி வெங்காயம் அந்த பேஸ்ட்டு, அதை இதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஆட் பண்ணுங்கள், இல்லைன்னா மேலே தெறிக்க ஆரம்பிச்சிடும். அந்த ஜார்லேயே நீங்கள் சுண்டல் வேக வச்சு அந்த வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணி அதில் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இது நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம சன்னா மசாலாவுக்கு எவரெஸ்ட் சோலை மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அது நான் 3 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணுறேங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது நல்லா கொதிக்கும்லங்க. அப்போ நம்ம கொஞ்சமாக மஞ்சள் தூள் 1 டேபிள்ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுருந்தோம்லங்க அந்த சுண்டல் ஒயிட் சன்னா, அதை ஆட் பண்ணிக்கலாம். 80% ஆஃப் சன்னாவை நம்ம இதில் ஆட் பண்ணிவிட்டு 20% தனியாக எடுத்து வச்சுருப்போம்ல, அந்த சன்னாவை ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி கொஞ்சமாக வாட்டர் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதை எடுத்து வச்சுட்டு பேலன்ஸ் இருந்த சுண்டல் வேக வச்ச தண்ணியை இதில் ஆட் பண்ணி இதை நல்லா கொதிக்க வச்சிடலாங்க. இது நல்லா லிக்விட் கன்சிஸ்டன்சியில் பண்ணிங்கன்னா தான் அந்த அரைச்ச சுண்டல் இதில் ஆட் பண்ணும்போது நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிக்குதுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த சன்னா பேஸ்ட்டை நம்ம இந்த ஃபுட்டுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த சன்னா பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக நான் சிக்கன் கிரேவி மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். அது உங்களுக்கு என்ன பிராண்டாக இருந்தாலும் ஓகே தான். நான் சக்தி சிக்கன் கிரேவி மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். ஃபைனலாக கொஞ்சமாக கசூரி மெத்தி எடுத்து கசக்கி மேலே தூவி விட்டுடலாம். தூவி விட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபுல் ஃப்ளேமில் வச்சு இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமா
இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான சன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. இது சப்பாத்தி, பூரி, சோளா பூரி எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.